வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம சென்னையோட மிகப்பெரிய இயற்கை பொக்கிஷங்கள்ல ஒன்னான பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை பத்தி பார்க்க போறோங்க. சென்னையோட நடுப்பகுதியில இருக்கிறதால பெரும்பாலான மக்கள் பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை பத்தி அறியாம கூட இருக்கலாங்க. ஆனா இந்த சதுப்பு நிலம் வெறும் நீர்த்தேக்க பகுதி மட்டும் இல்லைங்க. சென்னையோட வெள்ளக்கட்டுப்பாடு, நிலத்தடி நீர் செறிவூட்டுறது, பல்லுயிர் பெருக்கம், கார்பனை உறிஞ்சுறது போல பல முக்கிய செயல்பாடுகளை நம்ம சென்னைக்கு இந்த பள்ளிக்கரணை கொடுத்துக்கிட்டே இருக்குங்க. இதோட சுற்றுப்புறத்துல பல வீடுகள் சூழப்பட்டாலும் இது ஒரு சர்வதேச முக்கியத்துவம் உள்ள ரம்சார் தலமா கடந்த ஆண்டு அறிவிக்கப்படுச்சுங்க. மேலும் இதோட பாதுகாப்பு இன்னும் அதிகமா உறுதி செய்யப்பட்டிருக்குங்க. இங்க பறவைகள், மீன்கள், விலங்குகள், அப்புறம் பல தாவரங்களுக்கு அதிக பாதுகாப்பை உண்டாக்கி இருக்காங்க. இந்த கிரெடிட் டு கிரிமேஷன் நிகழ்ச்சியில நாம இந்த சதுப்பு நிலத்தோட வரலாறு, சுற்றுச்சூழல் முக்கியத்துவம், அச்சுறுத்தல்கள், அப்புறம் அதை பாதுகாக்கிறதுக்கான முக்கிய முயற்சிகள் அப்படின்னு எல்லாத்தையும் விரிவா பார்க்கலாங்க. சென்னைக்கு தெற்கு பகுதியில சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் ஓல்டு மகாபலிபுரம் ரோட்ல இருந்து பெருங்குடி, சிறுசேரி, மடிப்பாக்கம், வேளச்சேரி, தரமணி பகுதிகளால சூழப்பட்டு வெள்ளத்தை தாங்குற முக்கிய நீர்நிலையா இருக்குதுங்க. பழங்காலத்துல, அதாவது 1906ல இந்த பள்ளிக்கரணையோட பரப்பளவு 8000 ஹெக்டேர் அப்படின்னு இருந்துச்சுங்க. ஆனா நகரமயமாக்கல், அதுக்கப்புறம் ஆக்கிரமிப்புகளால இப்போ இந்த மார்ஷ்லாண்டு சின்ன சின்ன துண்டா தொடங்கி போச்சுங்க. 1965 வருஷத்தோட ஒப்பிடப்பட்ட இந்த 5% குறைவா தான் இந்த இடம் இருக்குதுன்னு சொல்றாங்க. இந்தியாவோட 94 முக்கியமான அடையாளங்கள் காணப்பட்ட சதுப்பு நிலங்கள்ல இதுவும் ஒண்ணு அப்படின்னு சொல்றாங்க. பள்ளிக்கரணையோட சுற்றுச்சூழல் முக்கியத்துவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல இது சென்னைக்கு உண்டான வெள்ள கட்டுப்பாடை தருதுங்க. ரெண்டாவது ரொம்ப முக்கியமானது, நிலத்தடி நீரை அதிகப்படுத்துது. ஏன்னா நிலத்தடி நீர் ரொம்ப குறைஞ்சு போச்சு. ரொம்ப முக்கியமானது, பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் பருவமழையும் போது அதிகப்படியான நீரை உறிஞ்சி வறண்ட காலங்கள்ல மெதுவா வெளியிட்டு சென்னைக்கு நீர்நிலை தாங்களா செயல்படுதுங்க. சுற்று வட்டாரங்கள்ல உள்ள 54 பெரிய, அதுக்கப்புறம் சின்ன மனுஷனால உருவாக்கப்பட்ட நீர்நிலை பருவமழை காலத்துல என்ன ஆகும்னா உபரி நீரை இந்த சதுப்பு நிலத்துக்கு கொண்டு சேர்க்குதுங்க. இதனால நிலத்தடி நீர் மட்டம் எப்பவுமே அதிகமா இருக்கும். நீர் பற்றாக்குறை சென்னைக்கு வராம இது ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணுது. அடுத்தது, நம்ம பல்லுயிர் பெருக்கத்தை பத்தி பார்த்தோம்னா சொல்ல வேண்டியதே இல்லைங்க. பள்ளிக்கரணைய சதுப்பு நிலம் எண்ண முடியாத அளவுக்கு உயிரினங்களுக்கு அடைக்கலம் கொடுக்குதுங்க. 115க்கும் மேற்பட்ட பறவை இனங்கள் இங்கதான் வாழுதுங்க. பொதுவா பெலிக்கன், ஒயிட் ஐபிஸ், கார்முரண்ட், கிரேட்டட் ஸ்பாட்டட் ஈகிள், மார்ஷ் ஹேரியர், அந்த மாதிரி பல பறவைகளை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். எப்பவுமே இங்க பார்க்கலாங்க. இங்க 10க்கும் மேற்பட்ட பாலூட்டிகள், மேமல், 21 ரெப்டைல்ஸ், ஊர்வன, 10 நீர்நில வாழ்வனங்கள், அதாவது தவளை, அதுக்கப்புறம் 50 மீன் இனங்கள் இதுவரைக்கும் ஜூலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியால இருந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. தாவர பன்முகத்தன்மை ரொம்பவே சிறப்பா இங்க இருக்குன்னு சொல்றாங்க. பல வகையான புல் வகைகள், அதிகமான வகையான நீர்வாழ் தாவரங்கள், ஹைட்ரோஃபைட்ஸ் சொல்லுவாங்க, இங்கதான் நீங்க அதிகமா பார்க்கலாங்க. கூடவே
இந்த சதுப்பு நிலம் வந்து கார்பனை அப்படியே அப்சார்ப் பண்ணுது. காத்துல இருக்கிற கார்பன் டை ஆக்சைட குடிக்கிறதுனால இது வளிமண்டலத்துல இருந்து கார்பன் டை ஆக்சைட உறிஞ்சி நகர்ப்புற வெப்பநிலையை கட்டுப்படுத்துற இந்த மார்ஷ்லேண்டு ரொம்பவே உதவுது அப்படின்னு சொல்றாங்க. இதன் மூலம் சுற்றுச்சூழல் சமநிலைய சென்னைக்கு ரொம்பவே பராமரிக்க முடியுதுங்க. இந்த சதுப்பு நிலத்தோட சமூக பொருளாதார நன்மைகள் ரொம்பவே அதிகமா இருக்குது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, பக்கத்துல உள்ள கிராம மக்கள் இங்கதான் மீன் பிடிச்சு சாப்பிடுறாங்க. உணவு, தீவனம், அதுக்கப்புறம் கட்டுமான பொருட்களை இங்க இருந்து தான் சேகரிக்கிறாங்க. இந்த பள்ளிக்கரணை மார்ஷ்லேண்டோட பங்கு இந்த வில்லேஜஸ்க்கெல்லாம் ரொம்பவே அதிகமா இருக்குதுங்க. நண்பர்களே, இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் இப்போ பல அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள வேண்டி இருக்குங்க. 1970 இருந்து 2015 இடையே சென்னையோட சதுப்பு நிலங்கள்ல 90% காணாம போயிருச்சுங்க. நிறைய புதுசா ரோடுகள், தொழில் பூங்கா, அப்புறம் குடியிருப்புன்னு நிலத்தை அபகரிச்சுட்டாங்க. பெருங்குடியோட குப்பை கிடங்கு சதுப்பு நிலத்தோட 200 ஏக்கர் பரப்பளவுல குப்பைகளை சேர்க்குதுங்க. ஆண்டுக்கு 8.4 ஜிகாட்டன் மீத்தேன் இங்க இருந்துதான் வெளியேறுதுன்னு சொல்றாங்க. இது கிரீன் ஹவுஸ் கேஸ் இல்லைங்க. அதே நேரத்துல சுத்திகரிக்கப்படாத கழிவு நீர், அப்புறம் சாயக்கழிவு எல்லாம் இந்த மார்ஷ்லேண்டோட நீர் தரத்தை ரொம்பவே குறைக்குதுங்க. நீங்க பாத்தீங்கன்னா அங்கங்க சாக்கடை மட்டும்தான் ஓடுறது தெரியுங்க. அதை தவிர ரொம்ப முக்கியமானது ஆக்கிரமிப்பு தாவரங்கள், வேலிக்காத்தான், வேலி செடி, பூர்வீக தாவரங்களை வளர விடாம இந்த ஆக்கிரமிப்பு தாவரங்கள் ரொம்பவே பரவி இருக்குங்க. இதுல வந்து கேட்ஃபிஷ் இனங்கள் இந்த மார்ஷ்லேண்ட்ல அதிகமாகி உள்ளூர் நம்ம ஊர் நேட்டிவ் ஃபிஷஸுக்கு ரொம்பவே அச்சுறுத்தலா இருக்குதுங்க. காலநிலை மாற்றம், ஒழுங்கற்ற மழை, அதுக்கப்புறம் வறண்ட காலங்கள்ல சூழல் சமநிலைக்கு இன்னும் அதிகமா இது ஒரு பெரிய சவாலா தான் இருக்குங்க. இதுக்காக பல பாதுகாப்பு முயற்சிகளை இது வரைக்கும் அரசாங்கம் கொண்டு வந்திருக்காங்க. சட்டபூர்வமா 694 ஹெக்டேர் நிலம் ரிசர்வ் ஃபாரஸ்டா அறிவிச்சாங்க. அப்புறம் பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் ரம்சார் தலமாக நியமிக்கப்பட்டதுங்க. தமிழ்நாடு ஈரநிலங்கள் ஆணையம், அதாவது வெட்லேண்ட் மித்ரா திட்டத்துல பொதுமக்களை பதிவு செய்து நீர்நிலைகளை கண்காணிக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்காங்க. பள்ளிக்கரணை சதுப்பு நில பாதுகாப்பு ஆணையம் நீர்வியல் கண்காணிப்பு, வேட்டை தடுப்பு, வாழ்விட மறு சீரமைப்பு பணிகளை அரசாங்கம் மேற்கொண்டுட்டு இருக்காங்க. மறுசீரமைப்பு பணிகள்ல சுற்றுச்சூழல் மறுசீரமைப்பு, ஆக்கிரமிப்பு தாவரங்களை அகற்றுறது, பயோஃபென்சஸ் அமைக்கிறது போல பல செயல்களை அதிகமா நடந்துட்டு இருக்குங்க. தேசிய காலநிலை மாற்று நிதி, அது மூலம் 695 ஹெக்டேர் பரப்புல 6 ஆண்டுகளுக்கு திட்டங்களை அமைக்கிறாங்க. பொதுமக்களுக்கு அணுகல், அப்புறம் பொதுமக்களுக்கு கல்வி வாய்ப்புகளை உருவாக்க புதிய சுற்றுலா பூங்கா, கண்காணிப்பு தளங்கள், விளக்க மையம், ரிப்பன் வாக்கு, இப்படி எல்லாம் இந்த வெட்லேண்ட் சென்டரை உருவாக்கி இருக்காங்க. சட்ட அமலாக்கம் மற்றும் சமூக பங்களிப்பு ரொம்பவே முக்கியங்க. சமூக ஊடகங்கள் மூலம் மக்களை அச்சுறுத்தல்களை வெளிப்படுத்தி என்ஜிடி தலையீடுகளை ஏற்படுத்தி இருக்காங்க. வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972 அடிப்படையில சதுப்பு நிலங்களோட சுற்றுச்சூழல் சமநிலைய பாதுகாக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதுங்க. கண்காணிப்பு, அதுக்கப்புறம் ஆராய்ச்சி, பறவைகள், நீர்த்தரம், மீன் பன்முகத்தன்மை, அதுக்கப்புறம் சேட்டலைட் கண்காணிப்பும் இதை பத்தி நடந்துட்டு இருக்குங்க. இந்த மார்ஷ்லேண்ட்ல 40க்கும் மேற்பட்ட ஆராய்ச்சி ஆய்வுகள் இது வரைக்கும் மேற்கொள்ளப்பட்டிருக்குங்க. எதிர்கால பார்வை
அதுக்கப்புறம் பரிந்துரைகள் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீண்டகால நகர்ப்புற திட்டமிடல், நீலப்பசுமை உட்கட்டமைப்பு, அப்புறம் ஸ்பாஞ்ச் சிட்டி கொள்கைகள் மூலம் இந்த பள்ளிக்கரண மார்ஷ்லாண்டு வழி நடத்தப்படணுங்க. சட்ட விரோத கட்டுமானங்களை உடனே நிறுத்தணுங்க. எல்லைகளை உடனே வரையறுக்கணுங்க. ஆக்கிரமிப்புகளை தடுக்கும் நடவடிக்கைகள் ரொம்பவே அவசியங்க. பெருங்குடி குப்பை கிடங்குக்கு நீண்டகால கண்காணிப்பு, லாங் டேர்ம் மானிட்டரிங், அதுக்கப்புறம் மறுசீரமைப்பு திட்டங்களை செயல்படுத்தணுங்க. ஒருங்கிணைந்த வெட்லண்ட் ஆணையம் இருக்கு பாத்தீங்களா, மீறவங்களுக்கு உடனே கடுமையான தண்டனைகளை விதிக்கணுங்க. இந்த தண்டனைகள் இல்லைன்னா ஆக்கிரமிப்பு அப்புறம் இந்த பள்ளிக்கரணைய ஒண்ணுமே இல்லாம பண்ணிடுவாங்க இந்த மனுஷங்க. விழிப்புணர்வை அதிகப்படுத்த நிறைய ஒரு அருங்காட்சியகம், பள்ளிக்கூடங்கள்ல நிகழ்ச்சிகள், அதுக்கப்புறம் சமூக நிகழ்ச்சிகள் எல்லாமே நடத்தினுங்க. உள்ளூர் சமூகங்களையும் பங்கேற்க வைக்கிறது, அப்புறம் தொடர்ச்சியா ஆராய்ச்சி செஞ்சு சதுப்பு நிலத்தை ஆரோக்கியத்தை கண்காணித்து, அதாவது லாங் டேர்ம் மானிட்டரிங் ரொம்பவே முக்கியங்க. நமது பள்ளிக்கரணை இருக்கு பாத்தீங்களா, சதுப்பு நிலத்தை பாதுகாக்கிறது சென்னையோட நிலையான எதிர்காலத்தை காக்குங்கிறதுல முக்கியமான முயற்சிங்க அது. அதுல நாம எல்லாரும் பங்கேற்கணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் செஞ்சு உங்களோட நண்பர்களுக்கு பகிருங்க ப்ளீஸ். அடுத்த ஒரு டாபிக்ல உங்களை சந்திக்கிறேங்க. வணக்கம், நன்றிங்க.